ஹலோ! இன்னைக்கு வாங்கிபாத் கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 5 கிராம்பு, 1 பட்டை போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே வாணல்ல 1/4 கப் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஈரப்பதம் போகட்டும். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா ஃபைனா வதக்கி எடுத்துக்கோங்க. தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. மறுபடியும் அதே வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும். நான் இன்றைக்கி பர்பிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பச்சை கலர் கத்திரிக்காய் இல்லை. இப்போது கத்திரிக்காய் மசாலா ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க சாப்பாடு அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வாங்கிபாத் ரெடி. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.